ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். இன்றைய தலைப்புச் செய்திகளை காணலாம். 9.69% வளர்ச்சியுடன் நாட்டிலேயே தமிழ்நாடு மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பாலின சமத்துவம், சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்தி சாதனையை படைத்திருப்பதாக எக்ஸ் தளபதிவு. 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இலங்கை இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழக மக்களின் கோரிக்கையை இலங்கை செவிசாய்க்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. நீர்வளத்துறை மூலம் 8,70,00,000 ரூபாய் செலவில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் தூர்வாரும் பணிகள் திருச்சியில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் KN நேரு. தமிழக சட்டமன்றம் ஜனநாயக மன்றமாக இல்லாமல் ஸ்டாலின் மன்றமாக உள்ளது. நீட் பிரச்சனையில் முதல்வரும் துணை அமைச்சரும் செலக்டிவ் அம்னீஷியாவாக உள்ளார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்களின் தடுக்கவும் தமிழக அரசு என்ன திட்டம் வைத்திருக்கிறது? மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கைகள் எந்த வகையிலும் பயனளிக்காது என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பு. ஒப்புதல் வழங்கியதும் புதிய சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும். தர்பூசணி பழம் குறித்த கருத்து சர்ச்சையான நிலையில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்துக்கு இடமாற்றம். சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் உட்பட உயர் அதிகாரிகள் 10 பேர் கூண்டோடு இடமாற்றம். புதிய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ்வளவன் நியமனம். பழனியில் இருந்து திருப்பூருக்கு செல்லும் அரசு பேருந்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பயணிகளுக்கு பயணச்சீட்டு அறிமுகம். பக்தர்கள் மற்றும் பயணிகள் வரவேற்பு. சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஐகான் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி. திரைப்பட இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ், பின்னணி பாடகர் மனோ, கிரிக்கெட் வீரர் விஜய் சங்கர் உள்ளிட்ட பலருக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் தீ விபத்து. பல லட்சம் மதிப்புள்ள எந்திரங்கள், பின்னலாடை துணிகள் எரிந்து சேதம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஆளுநர் மல்கோத்ராவின் கையெழுத்துடன் விரைவில் 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சடித்து பயன்பாட்டிற்கு விடப்படும். ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும் என ரிசர்வ் வங்கி விளக்கம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம். திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் தெற்கு உழவர் சந்தையில் நீச்சல் குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீர். பூசணிக்காய், தக்காளி காய்கறிகளை வீசி எறிந்து மழை நீரில் கப்பல் விட்டு விவசாயிகள் போராட்டம். எம்புரான் பட இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பியது வருமான வரித்துறை. 3 திரைப்படங்களில் இணை தயாரிப்பாளராக இருந்த நிலையில் ஈட்டிய வருவாய் தொடர்பான கணக்கு விவரங்களை கேட்டு நோட்டீஸ். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.